Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் வந்து ஃப்ரூட் சர்பத் வந்து பார்க்கலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இந்த சீசனில் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வாட்டர் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப வந்து ஸ்டிக் ஆகாமல் கொஞ்சம் வாட்டரியாக வந்து வேணும். இதை ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு திரும்ப அதிலேயே வந்து 2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு சர்பத்னால் நம்மளுக்கு வந்து இந்த சேமியா வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன கப் தான், ஒரு அரை கப் அளவுக்கு சேமியா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். பனானா, கிர்னி பழம், அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து எடுத்திருக்கேன். வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கேரமலைஸ் பண்ண சிரப், அதுக்கப்புறம் பாயில் பண்ண சேமியா, அது கூடவே ட்ரை நட்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்பத் பண்ணலாம். சிட்ரிக் இல்லாத ஃப்ரூட்ஸை நீங்கள் சேர்க்கலாம், ஏன்னா இதில் வந்து நம்ம இந்த ஆல்மண்ட் மில்க் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். ஆப்பிள், பனானா, அதுக்கப்புறம் அந்த கிர்னி பழம் இருக்குது இல்லையா, அதை நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் கேரமலைஸ் பண்ண அந்த சிரப்பையும் வந்து கூட சேர்த்துடலாம். இது கூடவே வேக வச்ச சேமியாவையும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் பவுடர் இருக்குது இல்லையா, அது வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இந்த மில்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரெடிமேடாக ஆல்மண்ட் மில்க் கிடைக்கும், அதுதான் சேர்த்துருக்கேன். மேங்கோ வந்து நான் வாங்கிட்டு வரல, அதனால் மேங்கோ ஜூஸ் வந்து இது கூட கொஞ்சம் சேர்த்துருக்கேன். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். கவு மில்க் வந்து சேர்த்திங்க அப்படின்னா மஸ்க் மெலனாக இருக்கட்டும், இல்லை ஸ்வீட் மெலனில் நீங்கள் இந்த மாதிரி சர்பத் பண்ணும்போது அது கூட மில்க் சேர்க்கும்போது உங்களுக்கு கசப்பு தன்மை வரும். அதனால தான் நான் வந்து ஆல்மண்ட் மில்க் வந்து சேர்த்துருக்கேன். இல்லை கூலாக சர்வ் பண்ணுன்றதால ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். லாஸ்ட் ட்ரை நட்ஸும் ஊற வச்ச சியா சீட்ஸும் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 2 கப்பு நம்ம வந்து 2 கப்புலாம் வேண்டாம், 1 கப்பு வந்து நல்லா ஒரு பெரிய பவுலில் நம்ம சாப்பிட்டோம்னாலே ஃபில்லிங்காக இருக்கும், சாப்பாடே தேவையில்லை. ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது யூடியூப்பில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி அப்படின்றதும் பார்க்கலாம். நம்மளோடது டெக் ரிலேட்டட் சேனல் கிடையாது, கிச்சன் தான். ஆக்சுவலாக நான் விளாக்ஸு கிச்சன் அதுக்காக தான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணது. பட் இப்போ என்னை பார்த்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளாக்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்றதுக்காக அவங்களோட லைஃப் மெமரிஸை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் வேணும் அப்படின்றதுக்காக இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, அது ரிலேட்டடுக்காக தான் இந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்திருக்க பெரிய டவுட் வந்து என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மானிட்டைசேஷன் வாங்கியே ஆகணும் அப்படின்னு தோணும். அதுக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் யூடியூப்பில் இருக்கிறது 4000 வாட்ச் ஹவர்ஸ். அதை எப்படி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரீச் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும், எந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடணும், எப்படி வந்து நம்மளால் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வித்தின் 1 இயருக்குள்ளே நம்ம வந்து அதை ரீச் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஜான்வரியில் ஒரு சேனல் ஆரம்பித்து டிசம்பருக்குள்ளே உங்களால் 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து ரீச் பண்ணி மானிட்டைசேஷன் வாங்க முடியல அப்படின்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து போயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கி ஏப்ரல் 29 டேட்டு அப்படின்னா நீங்கள் போன வருஷம் ஏப்ரல் 28லேருந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஜான்வரி டு டிசம்பர், இப்போ நான் ஜூனில் ஆரம்பித்தேன், அடுத்த ஜூனுக்குள்ளே வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றது 1 இயர் கால்குலேஷன் வந்து கிடையாது. ஒவ்வொரு நாள் நீங்கள் ஃபார்வர்ட் போகும்போது முந்தின வருஷத்துலேருந்து ஒரு நாளாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.